நம்முடைய பரசுராமன் அவர்கள். எனவே அவருடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம் இப்படி வாழையடி வாழையா தலைமுறை தலைமுறையா எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை கொடுமைகள் வந்தாலும் எவ்வளவு அநியாயங்கள் அட்டுழியங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி இந்த திருவொற்றியூர் பகுதியிலே கழகம் வளர்வதற்கு பாடுபட்ட ஒரு உன்னதமான தியாகம். நான் ஒரு தியாகியாக வளர்ந்தவர் தான் நம்முடைய பரசுராமன் அவர்கள். அந்த குடும்பத்தில் நடைபெறக்கூடிய விழா இது. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக பரசுராமன் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக மக்களால் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. கழகம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து கழக தொண்டரா இருந்தவர் தான். தலைவர் கலைஞரால தான் மீச பரசுராமன் என்று அழைக்கப்பட்டார். முன்னாள் நகர கழகத்தினுடைய அவைத் தலைவராக பரசுராமன் அவர்கள் மிசாவில் கைதாகி பல அடக்குமுறைகளுக்கெல்லாம் ஆளாகி இருக்கக்கூடியவர். கழக துண்ட தோல்ல இருந்து எந்த நிமிஷமும் அவர் எடுத்ததில்லை. எந்த நிலையிலும் யார் கூப்பிட்டும் எந்த பக்கமும் போனதில்லை. கழகம்தான் குடும்பம், குடும்பம்தான் கழகம் என்ற உணர்வோடு வாழ்ந்து காட்டியவர். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு தப்பாம பிறந்த பிள்ளைகள் தான் KPP சாமி அவர்களும் KP சங்கர் அவர்களும். KVK குப்பம் பகுதி மீனவ பகுதி மக்களுக்காக KPP சாமி அவர்கள் ஆட்சிய உதவிகளை பார்த்து 2006 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் திருவொற்றியூர் தொகுதியில் அவருக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு தந்தார்கள். 2006 2011 வரை கழக ஆட்சியில சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல மீனவத்துறையினுடைய அமைச்சராகவும் இருந்து பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கிறார். மீன்பிடி தடைக்கால நிவாரணம், சுனாமியில வீட்டை இழந்தவர்களுக்கு தொகுப்பு வீடுகள், சுனாமியில பாதிப்படைந்த விசைப்படகுகளுக்கு வழங்கின கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல திட்டங்களை மீனவ நலனுக்காக செஞ்சு சாதனை படைத்தவர். சட்டமன்றத்திலேயும் மிக சிறப்பாக அவர் ஏஞ்சால இதுல இருக்கிற அதிமுக உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா மனசுல பட்டதை அப்படியே பட்டுன்னு சொல்லக்கூடியவர். இதை பத்தி தயங்க மாட்டார். பக்கத்தில் இருக்கிற நாங்க தான் கொஞ்சம் பொறுமையா பேசுங்கன்னு சொல்லுவோம். அந்த அளவிற்கு எல்லோருடைய கவனத்தை ஈர்த்தவர் நம்முடைய மறைந்த சாமி அவர்கள். மீனவ சமுதாய மக்களுக்கு மட்டுமில்லாமல் தன்னை தேர்ந்தெடுத்த திருவொற்றியூர் தொகுதி மக்களுக்கும் பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர். வண்ணாராய்பேட்டையில் இருந்து லிம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்கத்தையும் கொண்டு வருவதற்கு துணை நின்றவர். 2011 ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சியாளர்களால் பல இன்னல்களுக்கெல்லாம் ஆளாகி பல பொய் வழக்குகளை எல்லாம் சந்திச்சு சிறையில பல கொடுமைகளை எல்லாம் அனுபவித்தவர் நம்முடைய சாமி அவர்கள். அவர் மட்டுமல்லாம அவர் குடும்பத்தில் இருந்த பிறகும் இந்த அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்காங்க. மனைவி மகனை இழந்து உடல்நிலையும் இதனால் அவருக்கு பாதிக்கப்பட்டுச்சு. அப்படி பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட இந்த பகுதிக்கு உற்ற துணையாக இருந்து கழக பணியாற்றினவர் தான் நம்முடைய KP சாமி அவர்கள். இன்றைக்கு அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த பணிகளை எல்லாம் அவரோடு இருந்து அவரோடு
அனுபவங்களை எல்லாம் பெற்று இன்றைக்கு உற்ற துணையாக இருந்து கழக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய KPP சங்கர் அவர்கள். 2011 மாநகராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அது எப்படி சிறையிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தந்தை அண்ணன் வழியில இவரும் பணியாற்றணும்னு சொல்லி 2021 தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அதன்படி மக்கள் எப்பவும் அணுகக்கூடிய பிரதிநிதியாக இருந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சங்கர் அவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.